ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ட்ராவல் விலாக் பார்க்கலாம். ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்றதுக்காக பஜ்ஜி, வடை, போண்டா இதெல்லாம் வாங்கிட்டு ஜூஸ் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்டே போகலான்றதுக்காக வாங்கி வச்சுட்ருந்தோம். அது வந்து வடை கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் எங்கே போகிறோன்னா பாட்டி வீட்டுக்கு தான் போகிறோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது வந்து சரி அப்படியே ஜன்னலோரத்தில் உட்காந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து இயற்கையை ரசிச்சுட்டே போகிறது வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் சின்ன குழந்தைலேருந்தே வந்து பஸ்ஸில் போனாவே வந்து ஜன்னலோர சீட்டில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு நான் தம்பியெல்லாம் வந்து அடம் பிடிச்சி அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறது வந்து நல்லாயிருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போக பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் ஃபோட்டோ ஆல்பம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ வேணும்னா நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் வந்தான். அவனை தூக்கி வச்சு சும்மா ஒரு வீடியோ எடுத்தா அவன் முறைக்கிறான், என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துடுவான், இப்போ ஏன்னு தெரில வரவே மாட்டேங்கிறான். அப்புறம் அவனை அம்மாவோட வாழைப்பழம் கொடுத்து அப்படி பூ கொடுத்து சமாதானம் பண்ணி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கவின் எல்லாருமே ஸ்கூல் போனவங்க, ஸ்கூல் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபேமிலியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு அப்புறம் டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. அதனால எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்புறம் இந்த குட்டி பையங்கள்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ காமிச்சு இது மாதிரி பேசிகிட்டு இருந்தான் தனியாக. அதுக்கப்புறம் அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இவன் விடவே இல்லை வீட்டுக்கு போகிறான்னா. அதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.